السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله العلي العظيم. وقال أيضا: إن الله لا يهدي من هو مسرف كذاب. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا مربنا مرشدنا محمد صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد كمال الله وكما يليق بكماله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய தூதரின் பெருமானார் காத்தமுர் ரசூல் அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோற்றை தவறாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நல்லடியாளர்கள், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள் மீதும் இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்கள் மீதும் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்கு தடையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாமல் அல்லாஹ்வின் அருளும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரின் மீது வந்து சேரட்டுமாக. அவனுடைய ஒற்றா கருணையினால் நம் அனைவருடைய பிழைகளையும் மன்னித்தருவானாக. புனிதமான மாதத்தில் ஹிஜ்ரியினுடைய துவக்கத்தினுடைய முஹர்ரத்தினுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய வாழ்க்கையும் சுபிட்சமானதாகவும் செல்வந்ததாகவும் ஆக்கி தந்தருவானாக. யார் யாரெல்லாம் கடனாலும் நோய் நொடியினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் இல்லாத வாழ்க்கையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் ஷிஃபாவையும் கொடுத்தருவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜின் நசீபையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. நம் அனைவருடைய ஹாஜத்தையும் ஏற்றுள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் சரி, ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரி உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான், கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் இவ்வுலகத்தில் என்ன வேண்டுமென்றாலும் பேசிவிடுகின்றோம். யார்கிட்டையும் எப்படி பேச வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் தெரியாமல் சில பேர்கள் தெரிந்தும் கூட சர்வ சாதாரணமாக பேசிவிடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மஹ்ஷரில் எல்லா நபர்களையும் வைத்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான். நீ இந்த தருணத்தில், இந்த நிமிடத்தில், இந்த நொடியில் இப்படி நீ பேசினாய், இவர்களிடத்தில் இப்படி நடந்து கொண்டாய், இவர்களிடத்தில் நீ பதிக்காமல் நடந்து கொண்டாய் என்பது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனிடத்தில் கேட்பான். அந்த பதிலை சொல்லாதவரையும், அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாதவரையும் நாம் சுவனத்திற்கு செல்ல முடியாது. ஆக நல்லவர்களுடைய கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம்மையும் சேர்த்தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. எவர் எவரை ஆட்சி செய்கின்றாரோ, எவர் எவரை அதிகாரம் செய்கின்றாரோ, இது போன்று பொறுப்பில் இருக்கின்றாரோ அவர்கள் அனைவரிடத்திலும்
நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாதவரை யாரும் சுவனத்திற்கு நுழைய முடியாது என்பதாக அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு மூத்த ஆலிம் சொல்கின்றார், ஒரு மூத்த ஆலிம் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், நான் 30 ஆண்டு காலமாக இமாமத்து பணியில் இருந்தேன். இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொண்டு இமாமத்து பணியில் இமாமத்து செய்து கொண்டிருந்தேன். கடைசியில் அவர் சொல்கின்றார், 30 வருடங்களுக்கு பிறகு அவர் பிரசங்கம் செய்கின்றார். எல்லா நபர்களுக்கு மத்தியிலும் ஒரு பயான் செய்கின்றார். செய்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், நான் 30 வருடம் உங்களுக்கு மத்தியில் இமாமத்து செய்தேன். நான் இஸ்லாமிய என்று ஒரு பொய் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய முழு தோற்றம் நான் ஒரு யூதனாக இருந்தது மாத்திரமல்லாமல் இஸ்லாமியன் என்று பொய் சொல்லிக் கொண்டு உங்களுக்கு மத்தியில் நான் தொழுகை வைத்துக் கொண்டிருந்தேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் யூதனாக இருந்து இஸ்லாமியனாக மாறினேன். ஆனால் பொய் சொல்லிக் கொண்டு இமாமத்தை செய்து கொண்டிருந்தேன். நான் 30 வருட காலமாக இமாமத்து பயன் செய்தேன் அல்லவா, என் பின்னால் நின்று யார் யாரெல்லாம் தக்பீர் கட்டிக்கொண்டு தொழுதார்களோ அவருடைய தொழுகை எல்லாம் மீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடுகின்றார். இவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். இஸ்லாமியர் என்று பொய் சொல்லிக் கொண்டு இவரை நாம் இமாமத்தில் வைத்தோம், ஆனால் அவர் பொய் சொல்லிக் கொண்டு நமக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என்பதெல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். அந்த அளவிற்கு பொய் என்பது ஒரு மோசமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் பொய் பேசுவானே ஆனால், பொய் புறம் பேசுவானே ஆனால் அவனை விட்டும் அவனுடைய வாயில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தால் மலக்குமார்கள் அவனை விட்டும் 1 மைல் தூரம் ஒதுங்கி நிற்கின்றார்கள் என்பதாக அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பொய்யையே வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தான் என்று சொன்னால், ஒன்றாவது அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை துர்நாற்றமாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் அவனிடத்தில் இருந்து மலக்குமார்கள் 1 மைல் தூரம் ஒதுங்கி நிற்கின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். புகாரியில் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நிறைய நபர்கள் சேர்ந்து ஒரு மையத்தை தூக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். சந்தூக்கில் இருக்கக்கூடிய மனிதர், ஒஃபாத்தான அந்த மனிதர் நல்லவராக இருந்தார் என்று சொன்னால் அந்த மனிதர் பேசுவாராம், கத்திமூனி கத்திமூனி, என்னை நீங்கள் சீக்கிரமாக அழைத்து செல்லுங்கள், என்னை நிறைய நபர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் அந்த ஜனாசா சொல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இதே அந்த மையத்து கெட்ட மனிதராக இருந்தார் என்று சொன்னால் அந்த மையத்து பேசுவான், நாசம் உண்டானவர்களே, நாசத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவர்களே, ஏன் என்னை எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள், எங்கே என்னை தூக்கி செல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதெல்லாம் அந்த ஜனாசா பேசும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காண்பிப்பார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் பத்ர் யுத்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் கிணத்தை பார்த்து சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுவான், வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபுன் நார், சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து சொல்வார்கள், அன் கத் வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்களுக்கு எங்களுடைய இறைவன் அளித்திருந்த வாக்குறுதியை நாங்கள் நிச்சயமாகவும் உண்மையாகவும் பெற்றுக்கொண்டோம். பஹல் வஜ்ஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, நீங்கள் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்பதெல்லாம் அந்த கிணற்றை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அதாவது அந்த பத்ர் யுத்த காலத்தில் எதிரிகள் எல்லாம் கிணற்றில் போட்டதற்கு பிறகு அந்த கிணற்றை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எங்களுடைய ரப்பு எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் உண்மையாக பெற்றுக்கொண்டோம், வெற்றியாக சூடினோம். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் வெற்றி வகையாக சூடினீர்களா என்று கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்களாம், யா ரசூலல்லாஹ், மையத்துகளுக்கு காது கேட்குமா என்று கேட்கின்றார்களாம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், மையத்துகளுக்கு காது கேட்கும், நன்றாக கேட்கும், ஆனால் அவர்களால் பதில் அளிக்க முடியாது, உங்களை விடவும் அதிகம் செவிமடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதெல்லாம் நாம் வரலாற்றில் காணலாம்.
ஆக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உண்மையாளராக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்மையாளராக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு உண்மையாளராக இருக்க வேண்டும். ஒரு பொறுப்புதாரியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது என்பது எல்லாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். சில கட்டங்களில் மலக்குமார்கள் நம்மை விட்டும் தூரமாக ஒதுங்கிக் கொண்டிருப்பார்கள். என்னென்ன கட்டம் என்று பார்க்கின்ற பொழுது சொல்லுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், நாம் அதாவது நம்முடைய சுய தேவைகளுக்காக நாம் செல்கின்ற பொழுது மலக்குமார்கள் நம்மை விட்டும் விலகிவிடுவார்கள். இரண்டாவதாக சொல்லுவார்கள், மனைவிமார்களிடத்தில் ஒன்று கூடுகின்ற பொழுதும் சரி மலக்குமார்கள் விலகிவிடுவார்கள். இது போன்று சொல்லுவார்கள், மலக்குமார்களை நம்மை விட்டு விலகி விடுகின்றார்கள். அதே போன்று ஒருவன் ஜனாபத்தாக இருக்கின்றான் என்று சொன்னால், ஒருவனுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அவன் உடனடியாக குளித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஜனாபத் ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்மை விட்டு மலக்குமார்கள் விலகி விடுவார்கள். எப்பொழுது நாம் சுத்தமாக ஆகின்றோமோ அப்பொழுதுதான் மலக்குமார்கள் நம்மோடு நெருங்குவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். வரலாற்று ஆசிரியர்களும் பதிவு செய்வார்கள். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர்களுக்கு ஒரு நபர் வந்து கேள்வி கேட்கின்றார். இறைநேசர் அவர்களே, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், நான் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், அதாவது சந்தேகத்திற்குரிய உச்சத்தில் நான் இருக்கின்றேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை, எனக்கு எதுவுமே ஓடவில்லை என்று சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், சந்தேகத்திற்குரிய விஷயத்தை விட்டும் நீ தவிர்த்து கொள், அது உனக்கு சலாமத்தாக அமையும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது, ஒரு அச்சம் ஏற்படுகின்றது சொன்னால் அதை விட்டும் நீ விலகிக்கொள், அதுதான் உனக்கு சலாமத் என்பதாக இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்ட நபரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், மார்க்கத்தில் ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அதில் வரழியத்து வேண்டும், பேணிக்கையாக வேண்டும், பேணிக்கை இருக்க வேண்டும், அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வெற்றி என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், மார்க்கத்தில் ஒரு விஷயம் தடையாக இருக்கின்றது, மார்க்கத்தில் எந்த விஷயம் தடையாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை விட்டும் தவிர்த்து இருப்பது ஃபர்து என்பதாக இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்ட நபரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். மார்க்கத்தில் எல்லா விஷயங்களும், ஒரு சில காரியங்கள் எல்லாம் தவறாகத்தான் இருக்கின்றது, அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் மனை தந்தர் புரிவானாக. அதிலும் ஒரு விஷயம் பொய். அந்த பொய் என்பது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஒரு நபருக்கு பொய் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக அமையும் என்பதில் சந்தேகம் என்பது கிடையாது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், வல்லதீன கஃபரு வ கஸபூ பி ஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன். எவர் இறைவனை மறுக்கின்றார்களோ, அவனுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் ஒதுங்கும் இடமாக நரகத்தை ஆக்கி வைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். எவர் தன்னுடைய வாழ்க்கையில் பொய்யாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றாரோ, பொய்யே அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நடக்கின்றாரோ அவர் ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரு வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவான். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கத்தாப். வரம்பு மீறியவர்களையும் சரி, பொய் சொல்லக்கூடியவர்களையும் சரி, பொய்யர்களையும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் நேரான வழியை காட்ட மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நன்கு அறிவை தந்திருக்கின்றான், சுய புத்திகள் எல்லாம் தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் சீராக நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று சுய புத்தி இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் சொல் புத்தி இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக வாழக்கூடிய தருணத்தில் உண்மையாளராக இருக்க வேண்டும். யாருக்காக வேண்டியும் சரி, எல்லா நபர்களிடத்திலும் சரி உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திரப்படுவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதன் வந்து கேள்வி கேட்கின்றார், யார் ஸல்லல்லாஹ், நான் ஈமான் கொண்டேன், ஈமான் கொள்கின்றேன், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. எந்த நிபந்தனை என்று கேட்கின்ற பொழுது, நான் அதிகமாக தவறு செய்கின்றேன்,
அதிகமாக நான் தவறை செய்து கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய வாழ்நாளில், அந்த தவறை விட முடியவில்லை, என்னால் விட முடியவில்லை, என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடத்தில் சொல்கின்றார்கள், இந்த தவறை எல்லாம் நான் விட்டு விடுகின்றேன் என்று சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீ ஒவ்வொரு தவறையெல்லாம் விட்டு விடுகின்றேன் என்று சொல்கின்றாய், என்னிடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் சரி உன்னுடைய வாழ்க்கையை தவறை விட்டும் நீ நல்லவனாக இரு, பொய் சொல்லாதே, புறம் பேசாதே, அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லாதே, அடுத்தவர்களை குறையை ஆராயாதே என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நடக்கின்றார். அந்த இரவு இவர் திருடுவதற்காக முயற்சிக்கின்றார், ஒரு தவறை செய்வதற்காக முயற்சிக்கின்றார். அந்த இரவு அவருடைய உள்ளத்தில் தெளிவுபடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அல்லவா, நாம் அவர்களிடத்தில் வாக்குறுதி செய்திருக்கின்றோம் அல்லவா, நாளை அவர்கள் என்னை பார்க்கின்ற பொழுது நேற்று இரவு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன சொல்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் அந்த இரவு தவறு செய்யாமல் விடுகின்றார். அப்படி ஒவ்வொரு நாளும் கழிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகின்றார். வந்தது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தவறையும் நான் நிறுத்திவிட்டேன், குறிப்பாக பொய் சொல்வதை நிறுத்திவிட்டேன், புறம் பேசுவதையும் சரி, குறை சொல்வதையும் சரி, இப்படி ஒவ்வொன்றாக நான் நிறுத்திவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கின்றார். நீங்கள் எனக்கு துஆ செய்தீர்கள் அல்லவா, நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, பொய் பேசாதே என்று சொன்னீர்கள் அல்லவா, அந்த வார்த்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அஸ்திவாரமாக ஆக்கப்பட்டது என்பதாக அந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இதன் மூலம் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து தவறுகளையும் நான் விட்டுவிட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர் சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு பதிவு செய்வார்கள். இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் பதிவு செய்வார்கள், ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார், யார் ஸல்லல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் யார் ஸல்லல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த நபரை அமைதியாக அழைத்தது மாத்திரமல்லாமல், தோள் மீது கை போட்டது மாத்திரமல்லாமல் அரவணைத்து அந்த நபரை அழைத்து சொல்கின்றார்கள், நீ விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கின்றாய் என்னிடத்தில், ஆனால் நான் ஒரு விஷயத்தை கேட்கின்றேன், ஒரு கேள்வியை கேட்கின்றேன், நீ யாரை விபச்சாரம் செய்கின்றாயோ அதற்கு முன்னால் அவனுடைய இரத்த பந்தங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய அக்கா, உன்னுடைய மாமி, இவர்களை யாராவது விபச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால் உன்னுடைய மனது ஒத்துக்கொள்ளுமா என்று கேட்கின்ற பொழுது அவர் யோசிக்கின்றார், எப்படி யார சொல்லலாம், என்னுடைய சொந்த பந்தங்களை விபச்சாரம் செய்தால் நான் எப்படி ஒத்துக்கொள்வேன் என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீ விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் யாருக்காவது தந்தை, யாருக்காவது தாயாகவோ, யாருக்காவது தங்கையாகவோ, யாருக்காவது அக்காவாகவோ, யாருக்காவது சொந்த பந்தங்களாக இருந்தால் என்ன செய்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த நபர் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு கேள்வி சொன்னீர்கள் அல்லவா, கேள்வி கேட்டீர்கள் அல்லவா, என்ன செய்வது என்று யோசிக்கின்றார். அது சொன்னது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அந்த நபருடைய நெஞ்சில் மார்பில் கை வைத்தது மாத்திரமல்லாமல், தன்னுடைய முபாரக்கான கையை வைத்தது மாத்திரமல்லாமல் அந்த நபருக்காக துஆ செய்கின்றார்கள். உன்னுடைய கல்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுத்தப்படுத்துவானாக, உன்னுடைய மர்மம் உறுப்பை பாதுகாப்பானாக என்பது எல்லாம் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள். துஆ செய்தது மாத்திரமல்லாமல் அந்த நபர் சென்று விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றுக்கொண்டு சென்று விடுகின்றார். கொஞ்ச நாள் கழிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகின்றார். ஒரு சூழ்நிலையை பார்க்க வருகின்றார். சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றைக்கு என்னுடைய மார்பில் கை வைத்து புனிதமான முபாரக்கான கையை வைத்து நீங்கள் துஆ செய்தீர்களோ, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் என்னுடைய தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டேன், என்னுடைய விபச்சாரம் நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து விட்டேன் அல்லவா, அந்த தவறை எல்லாம் அழித்து விட்டேன், என்னுடைய மனதில் இருந்து குழி தோண்டி புதைத்து விட்டேன் என்பதாக சொன்னதாக நாம் வரலாற்றில் பார்க்கலாம். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அந்த தவறை திருத்தி தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடமாறி நல்ல வழியில் சேர்த்தார் என்பதெல்லாம் வரலாற்றில் காணலாம். இதன் மூலம் நமக்கு படிப்பினை என்னவென்று சொன்னால், யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உண்மையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். உண்மையை மாத்திரம் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதை தவிர மாற்றமான காரியங்கள் எதையும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால்
அந்த விஷயத்தை விட்டும் தவிர்ந்து இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு சொல்லித் தருவார்கள். இதன் மூலம் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் கேட்கின்றார்கள், அஹல் ரஆ அஹதும் மின்கும் ருயா, அஹல் ரஆ மின்கும் அஹதும் ருயா, நேற்று இரவு யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்கின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்கின்றார்கள், எல்லா சஹாபாக்களும் மௌனமாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நேற்று இரவு கனவு கண்டேன். என்னை 2 மலக்குமார்கள் அழைத்து சென்றார்கள். அந்த 2 மலக்குமார்களும் அழைத்து செல்கின்ற பொழுது வழியில் நான் பார்க்கின்றேன், ஒரு நபர் இன்னொரு நபருடைய தலையில் பெரும் பாறாங்கல்லை போடுகின்றார். அந்த தலை சுக்குநூறாக நொறுங்குகின்றது, ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருக்கின்றது, பார்ப்பதற்கு சகிக்கவில்லை. அந்த தலை, அதாவது இன்னொரு தடவை கல்லை போடுவதற்கு முன்பாக அந்த தலை ஒன்றாக சேர்கின்றது, சீராக சேர்கின்றது. இரண்டாவதாகவும் அந்த நபர் கல்லை போடுகின்றார். என்ன இது என்று கேட்கின்ற பொழுது, மலக்குமார்கள் கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்கின்றார்களாம், நீங்கள் நடங்கள் என்று சொல்கிறார்களாம். அழைத்து செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றது மாத்திரமல்லாமல் இன்னொரு நிகழ்வை காட்டுகின்றார்கள், மனிதரை காட்டுகின்றார்கள். அந்த மனிதர் மல்லார்ந்து படுத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நபர் அவருடைய கையில் ஈட்டியை வைத்தது மாத்திரமல்லாமல் படுத்திருக்கக்கூடிய மனிதனுடைய வாயை இழுத்து பிடரி வரைக்கும் இழுத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய 2 கண்களையும் இழுத்து பிடுங்கி கொண்டிருக்கின்றார், பிடுங்கி வைத்திருக்கின்றார். மலக்குமார்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், என்ன பாவம் செய்தார், ஏன் இவருக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படுகின்றது கேட்கின்ற பொழுது 2 மலக்குமார்களும் சொன்னார்களாம், இந்த மனிதர் அதிகாலையில் எழுந்தது மாத்திரமல்லாமல் எழுந்து செல்கின்ற பொழுது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சென்றார், ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர் சொல்லக்கூடிய பொய், காலையில் சொல்லக்கூடிய பொய் மாலை வரைக்கும் சுற்றுகின்றது, உலகம் முழுக்கும் ஊர்வாசிகள் முழுக்கும் பரவுகின்றது. இப்படி பரப்பியதற்காக இந்த தண்டனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதாக மலக்குமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தேன் என்பதாக சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு 2 உபதேசத்தை சொல்கின்றேன். நீங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பொய் பேசுவதை விட்டும் தவிர்ந்திருங்கள், அதை நான் எச்சரிக்கின்றேன் உங்களுக்கு மத்தியில் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பொய்யான தகவலை பரப்பவும் வேண்டாம், நல்லவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கலாம். அடுத்த ஹதீஸில் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். உயைனா என்ற ஒரு சஹாபி, உயைனா என்ற சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சபையில் இருந்து எழுந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தாயிஃப் மக்களுக்கு தீனை பற்றி அழைப்பு கொடுக்கின்றேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயைனா என்ற சஹாபிக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். இந்த சஹாபி அங்கே போகின்றார். போனது மாத்திரமல்லாமல் அங்க போய் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார், இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகின்றார்கள். இஸ்லாத்திற்கு மாற்றமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தின்னா என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன என்பதை எத்தி வையுங்கள் என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்கின்றார்கள். இந்த சஹாபி அங்கே செல்லுகின்றார். சென்றது மாத்திரமல்லாமல் அந்த மக்களிடத்தில் போய் சொல்கின்றார், மக்களே, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் நிலையாக இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் மக்களில் நாங்கள் இழிவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிவிடுகின்றார். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகின்றார். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைத்திருக்கிறார் கேட்கின்ற பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை பற்றி நான் எத்தி வைத்து விட்டேன், மார்க்கம் என்றால் என்ன என்பதையெல்லாம் எத்தி வைத்து விட்டேன் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகங்கள் மாறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகங்கள் மாறுகின்றது. மாறிவிட்டது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் தவறு செய்கின்றீர்கள், பொய் சொல்கின்றீர்கள் என்று சொல்கின்ற பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் பொய் சொல்லிவிட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டதாக ஹசாயிஸுல் குப்ரா என்ற கிரந்தத்திலும் சரி, பைஹக்கி என்ற கிதாபிலும் சரி பதிவு செய்வார்கள்.
வாழ்க்கையில் பொய் சொல்லிக் கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு எப்படி மாறும் என்பதையெல்லாம் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சுட்டி காண்பிருக்கின்றான். மோசமாக அமையும் என்பதாக சுட்டி காட்டியிருக்கின்றான், சொல்லி காண்பிருக்கின்றான். உலகத்தில் அதிகமாக பொய் சொல்லிக் கொண்டு வாழ்ந்தான் ஃபிரௌன். அவனை தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது. தான் தான் இறைவன், நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு திரிந்தான் உலகத்தில். ஒரு நாள் ஃபிரௌன் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஃபிரௌனுடைய கதவை தட்டப்படுகின்றது. மன்தக்கல் பாப், கதவு தட்டப்படுகின்றது. ஃபிரௌன் கேட்கின்றான், யார் என்று கேட்கின்ற பொழுது ஒரு குரல் வருகின்றது, அன ஷைத்தான் என்று ஒரு குரல் வருகின்றது. அப்பொழுது ஷைத்தான் சொல்கின்றான், கதவிற்கு வெளியே நிற்பது யார் என்று தெரியவில்லையே, நீ அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு ஊர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றாயே, பொய்ப்பெற்றிக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றாயே, நீ எல்லாம் ஒரு இறைவானா என்று கேட்கின்ற பொழுது ஷைத்தான் இடத்தில் ஃபிரௌன் சொல்கின்றாராம், நான் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் சரி, அவர்களை திசை திருப்புவதற்காகவும் சரி, இப்படி நான் பொய் சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர்களை நான் என்னுடைய பேச்சு வார்த்தையின் மூலமாக திசை மாறி திருப்பிக் கொண்டிருக்கின்றேன். இந்த செய்தி நம் 2 பேர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வெளியே நீ சொல்லிவிடாதே என்பதை எல்லாம் ஃபிரௌன் ஷைத்தானிடத்தில் சொல்கின்றானாம். இந்த உரையாடல் நாம் 2 பேருக்கு மாத்திரம்தான் இருக்கட்டும் என்று சொன்னால், இவனுடைய கடைசி முடிவு எப்படி இருந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டிவிட்டான் நமக்கு. அவனுடைய கடைசி முடிவு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்து கொண்டு செல்கின்றான். அவர்களையும் சரி, அவருடைய கவும்களையும் சரி துரத்து கொண்டு செல்கின்றான். அப்படி செல்கின்ற பொழுது இவனும் அந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கின்றான். அவர்கள் எல்லாம் அந்த பாதை நைல் நதியை கடந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அவருடைய கூட்டத்தார்கள் நைல் நதியை கடந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலுக்கு உத்தரவிடுகின்றான். அதே போன்று அந்த கடல் சீராக அமைகின்றது. ஃபிரௌனும் சரி, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் சரி அழிக்கின்றது. அந்த தருணத்தில் ஃபிரௌன் ஈமான் கொள்வதாக நினைக்கின்றான். ஈமான் கொள்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவதாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இவன் ஈமான் கொள்ளக்கூடாது, ஈமான் சொல்வதற்காக அந்த திருமறையை அவன் ஓதக்கூடாது என்று நினைத்து அவனுடைய வாயில் மண்ணள்ளி போட்டதாக வரலாற்றில் சுட்டி காண்பிப்பார்கள். ஆக அவன் பொய்ப்பித்து வாழ்ந்தது காரணமாக, பொய் சொல்லிக் கொண்டு திரிந்ததன் காரணமாக அவனுடைய இறுதி முடிவு மோசமாக அமைந்தது என்பதாக தன் திருமுறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பொய் பேசாமல் உண்மையாளர்களாகவும் உண்மையாளர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும், நல்லவர்களுடைய துவாவையும் சரி, பெரியவர்களுடைய துவாவும் சரி, பெரியவர்களுக்கு மதித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர முடிவானாக. நல்லவர்களுடைய கூட்டத்தில் வாழையடி வாழையாக நம்முடைய சந்ததிகளையும் நம்மையும் சேர்த்தர முடிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு தெரிவிக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.